அனைவருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் கப்பியரை பகுதியில் இயங்கி வரக்கூடிய ஒரு கல்குவாரி. அந்த கல்குவாரிக்கு மாவட்ட நிர்வாகம் விதிமுறைகளை மீறி அனுமதி கொடுத்தார்கள் என்கிற காரணத்திற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு, கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை. அது பற்றி தான் பேசப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகள் எல்லாம் தொடர்ந்து உடைத்து நுறக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்பட்டு வரக்கூடிய செய்திகள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ச்சியாக நம்ம அதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். அதற்கு எதிரான போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு வரோம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கப்பியரை பகுதி, குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கப்பியரை பகுதியில் ஒரு குவாரி இயங்கிட்டு வருது. தொடர்ந்து அந்த குவாரி இயங்கி கொண்டு வந்தது. அந்த குவாரிக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கப்பியரை பேரூராட்சி கவுன்சிலர்கள், குறிப்பாக கப்பியரை பேரூராட்சியினுடைய 1வது வார்டு கவுன்சிலரான நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அக்கா ஆன்சி சோபா அவர்கள், இன்னும் அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு தொடர்ந்து அந்த குவாரிக்கு எதிராக போராட்டங்கள் எல்லாம் நடத்தி வந்தாங்க. நாம் தமிழர் கட்சியும் அந்த போராட்டத்தில் அவர்களோடு கலந்து கொண்டு பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் என்ன நடக்குதுன்னா, இந்த கப்பியரை குவாரி விதிமுறைகளை மீறி இந்த குவாரிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அதாவது ஒரு 300 மீட்டர் சுற்றளவுக்கு உட்பட்ட பகுதியில் தான் இந்த குவாரி இயங்குது, குடியிருப்பு பகுதிகளில் இயங்குது என்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அதனால் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு அதிக அளவில் பாதிப்புகள் இருக்கிறது என்று சொல்லி இந்த குவாரியை இழுத்து மூட வேண்டும் என்று சொல்லி தொடர் போராட்டங்கள், குரல்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த தொடர் போராட்டங்களை அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த குவாரியில் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. ஆய்வின் முடிவில் விதிமுறைகளை மீறி அனுமதி கொடுக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த குவாரி இழுத்து மூடப்படுகிறது. குவாரிக்கான அந்த அனுமதி, உரிமம் ரத்து செய்யப்படுகிறது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குவாரியினுடைய உரிமையாளரான ரமேஷ் வர்கீஸ் என்பவர் நீதிமன்றத்தை நாடுறார். நீதிமன்றத்தில் அவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா, எனக்கு குவாரி நடத்துவதற்கு இந்த கப்பியரை பகுதியில் அனுமதி வழங்கினார்கள். அதுக்கப்புறமா நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய புகார்கள், வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டது. இந்த குவாரி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, முறைகேடாக இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நிறைய புகார்கள், வழக்குகள் எல்லாம் தொடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த குவாரியில் ஆய்வு செய்கிறாங்க. அந்த ஆய்வுகளின் முடிவில் குடியிருப்பு பகுதியிலிருந்து 300 மீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் இந்த குவாரி இருப்பதை கண்டுபிடித்ததை தொடர்ந்து குவாரிக்கு அனுமதியை ரத்து செஞ்சிட்டாங்க. நான் நிறைய பொருள் செலவெல்லாம் செய்து குவாரி நடத்துவதற்கு நான் பொருளாதார இழப்புகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். இப்போ இவங்க குவாரியை ரத்து செஞ்சதுனால நான் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பில் இருக்கிறேன். அதனால் உடனடியாக அந்த குவாரி மீதான அந்த தடையை நீக்கிவிட்டு குவாரிக்கு மறுபடியும் அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கு விசாரணை மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்களுடைய அமர்வில் வருகிறது. இந்த வழக்கை விசாரித்து அவர் என்ன சொல்றாருன்னா, குவாரிக்கு மறுபடியும் அனுமதி எல்லாம் வழங்க முடியாது, குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிக்கு அனுமதி வழங்க முடியாது. அதே நேரத்தில் இந்த குவாரிக்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டதுக்கும் குவாரி உரிமையாளருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நிறைய பொருள் செலவு எல்லாம் செய்து அவர் இயந்திரங்கள் வாங்கி இன்னும் பல்வேறு உபகரணங்கள் எல்லாம் வாங்கி அவர் பெரிய ஒரு பொருளாதார இழப்பில் இருக்கிறார். அதனால் தவறு செய்த மாவட்ட நிர்வாகம், அதாவது தவறாக அனுமதி கொடுத்த, முறைகேடுகளோடு அனுமதி வழங்கிய மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அந்த மனுதாரருக்கு, அதாவது அந்த குவாரி உரிமையாளர், அவருக்கு 10 லட்சம் ரூபாய் மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் என்றும், அந்த 10 லட்சம் ரூபாய் எதிலிருந்து எடுக்க வேண்டும்னா, அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட குவாரிக்கு அனுமதி வழங்கிய அதிகாரிகளிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் பிடித்தம் செய்து அந்த மனுதாரருக்கு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த குவாரிக்கு அனுமதி வழங்கிய அப்போதைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் அத்தனை பேர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு என்பது ஒரு பாராட்டுக்குரிய உத்தரவு. குவாரிக்கு மறுபடியும் அனுமதி கொடுக்காமல் இருந்தது மட்டுமல்லாமல் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது, மாவட்ட ஆட்சியர் மீதும் மற்ற அதிகாரிகள் மீதும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வாழ்த்துதலுக்குரியது. உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மதிப்பிற்குரிய ஐயா புகழேந்தி அவர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா, துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது. நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது.
இந்த வழக்கு அடுத்த கட்டமாக இது மேல்முறையீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதெல்லாம் ஒருபுறம். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது என்பது பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த கப்பியறை குவாரி மட்டுமில்லை, இதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க பல்வேறு குவாரிகள் விதிமுறைகளை மீறிதான் இயங்கி வருகிறது. அது எல்லோருக்குமே தெரியும். இங்கிருந்து கனிமங்கள் கேரளாவுக்கு கடத்தப்படுவது, அளவுக்கு அதிகமாக ஓவர்லோடு வாகனங்களில் கனிம வளங்கள் அதிக அளவில் எடுத்து செல்லக்கூடிய செய்திகள், காட்சிகள் எல்லாம் தினம் தினம் நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம். இந்த கப்பியறை குவாரியில் ஆய்வு நடந்த காரணத்தால் அது அங்கே விதிமீறல் நடந்திருக்கிறது என்பது, அதாவது அனுமதி கொடுத்ததே விதிகளை மீறிதான் கொடுத்திருக்கார்கள் என்கிற செய்திகள் வெளியானது. ஆனால் இன்னமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல குவாரிகள் இருக்கிறது. அந்த குவாரிகள் விதிமுறைகளை மீறி அனுமதி கொடுத்தது ஒன்று. இன்னொன்று, அனுமதி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த குவாரிகளில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விதிமீறல்கள் 2, அளவுக்கு அதிகமாக கனிமங்களை வெட்டி எடுப்பது 3, அதுக்கு அடுத்தது வாகனங்களில் கனிமங்களை எடுத்து செல்கிற போது, கேரளாவுக்கு எடுத்து செல்கிற போது அளவுக்கு அதிகமாக ஓவர்லோடு, இப்படி நிறைய விதிமீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கப்பியறை குவாரி மூடப்பட்டது என்பது அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. கப்பியறை குவாரி மட்டுமல்ல, இதே போன்று கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குவாரிகளிலும் உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஆய்வு அறிக்கைகள் வெளிப்படையாக மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மண்ணினுடைய மலைகள் பாதுகாக்கப்படுவதற்கான அத்தனை வேலைகளையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக செய்யணும். இது எத்தனையோ கட்ட போராட்டங்களை நம்ம நடத்தினாலும் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லும்? இவங்க திமுக அரசு என்ன சொல்லுவாங்கன்னா, அது நீதிமன்றத்தால் தான் முடியும், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் இங்கே குவாரிகளுக்கு அனுமதி கொடுப்பது அரசு தான் அனுமதி கொடுக்கும். மாவட்ட ஆட்சியர் நினைத்தால் ஒரு குவாரியை இழுத்து மூடவும் முடியும், குவாரிக்கான அனுமதியை கொடுக்கவும் முடியும். அதே நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டே வரோம். ஆனாலும் திமுக அரசு தொடர்ந்து அதை காலம் தாழ்த்தி கொண்டுதான் இருக்கிறது. இந்த கப்பியறை குவாரி விவகாரத்தில் அரசு அம்பலப்பட்டிருக்கிறது. அதே போன்று மற்ற குவாரிகளிலும் உடனடியாக அரசு நீங்கள் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இந்த குவாரிகளை மூடாவிட்டால் இது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை மற்ற குவாரிகளிலும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்ல, தென்காசி, திருநெல்வேலி போன்ற பல்வேறு மாவட்டங்களில் கனிமங்கள் வெட்டி கடத்தப்பட்டு பல விதிமீறல்களை செய்துதான் இந்த கனிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் கனிம வளங்கள் வெட்டி கடத்தப்படுகிறதோ அதையெல்லாம் உடனடியாக தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் மக்கள் மத்தியில் தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை சந்திக்க வேண்டியிருக்கும்.